ஆகவே இப்படி ஜனநாயகத்துக்கு விரோதமாகவும் அரசியல் சட்டத்துக்கு விரோதமாகவும் செயல்படக்கூடிய தலைமைச் செயலாளர் அவர்கள் தலைமைச் செயலாளராக நீடிப்பதற்கு தகுதியற்றவர் என்கிற முறையில் உடனடியாக அவர் பதவியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். இந்த அதிகாரிகள்லாம் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் செயல்படுகிறார்களா அல்லது அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிறதா என்கிற கேள்வியைத்தான் இந்த இரண்டு சம்பவங்களும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எழுப்பியிருக்கிறது. ஏதோ மத்திய அரசும் மாநில அரசும் திட்டமிட்டு இத்தகைய சதி நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்களா என்கிற சந்தேகத்தையும் விவாதத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எழுப்பியிருக்கிறது. அறக்கழகம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளுடன் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தோழர் தங்கப்பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். இன்னைக்கு காலையில் கேளாம்பாக்கம் தையூரில் தன்னோட மகளை காதலிச்சதற்காக பிரவீன் என்ற 22 வயசு இளைஞனை கூலிப்படையை ஏவி கொலை செய்த தாவேகா நிர்வாகி ஏழுமலையை இன்னைக்கு காலையில் போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. கேளாம்பாக்கத்தில் அந்த பையனோட உறவினர்கள் சாலை மறியல் பண்ணதுனால மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது எந்த மாதிரியான போக்குள்ள போயிட்டுருக்கு? இது ஆணவ கொலையா? இது எப்படி பார்க்குறது? இது ஆணவ கொலை தான். 2 வகையான ஆணவ கொலை இருக்குது. என்னென்னா, சாதி அடிப்படையில் பாகுபாடு பார்க்குற ஆணவ கொலை ஒன்று இருக்குது. அப்புறம் வர்க்க அடிப்படையில் யார் பணக்காரு, காசு பணம் அந்த அந்தஸ்து அதன் அடிப்படையில் ஆனது கௌரவம் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை. இது ஒரே சமூகம்னா கூட அவர் அந்த பையன் வசதி இல்லாத பின்னணியை சேர்ந்தவர், அதனால் அவரை படுகொலை பண்ணியிருக்கிறாங்க. இதில் நமக்கு இது நடக்கத்தான் செய்யுது நாட்டில். இது ஒரு சூழ்நிலை. இதில் முக்கியமாக நம்ம பேச வேண்டிய இடம் என்னென்னா, தாவேகா கட்சிக்காரர், அவர் தாவேகா நிர்வாகி, அவர் தாவேகா கட்சியினுடைய தத்துவ வழிகாட்டி பெரியார், அண்ணா, இப்படிலாம் நீங்கள் ஆளுகளை சொல்லிவிட்டு உங்கள் பிள்ளைய காதல் திருமணம் முடித்தா அவனை படுகொலை செய்வேன்னு சொன்னால் இந்த கட்சி தான் வைக்கப்படணும். இந்த கட்சி அவமானப்படணும், கூனி குறுகணும், தலை குனியணும். அப்போ தாவேகா கட்சியினுடைய கொள்கை என்ன, உங்களுடைய அறிவிப்பு என்ன? இது போன்ற சக்திகளை இதற்கு துணைக்கு போகிறவங்க எங்கள் கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு தீர்மானம் போடுங்க இல்லையா? விஜய் அறிவிக்கணும். விஜய் வாயை திறக்காமல் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனுடைய அபாயம் என்னென்னா, அப்புறம் பாசிசமாக பாயாசமானா தான், பாயாசமாக கதை தான். இவர் என்ன பண்ணுறாரு, அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்துட்டு இது பாயசமாக மாறிடுறாரு. பாசிசமாக பாயசமானு கேட்டவர், நாங்கள் முறுக்காக இருப்போம், உறுதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையெல்லாம் விட வேண்டியது, அப்புறம் அமித்ஷா பார்த்துட்டு வந்துட்டு தடுமாற வேண்டியது. இது போன்ற கொள்கை தடுமாற்றம் அரசியலில் இருக்கக்கூடாது. அப்போ ஆணவ கொலைகள் பற்றி தாவேகாவுடைய நிலைப்பாடு என்னன்றதை தெளிவாக அறிவிக்கணும். கட்சியில் இருக்கிறவன் எவனாவது ஆணவ கொலையில் ஈடுபட்டாலோ ஆதரித்தாலோ செயல்பட்டாலோ அவருடைய பொறுப்புகள் பதவிகள் பறிக்கப்படுன்ற கொள்கை அறிவிப்பு வெளியிடப்படணும். அப்போ தான் கட்சியினுடைய ஆட்கள் அந்த அரசியல்லாம் உள்வாங்கிட்டு சமூகத்திற்கான நல்ல மனிதர்களாக மாறுவான். அதாவதுங்க, புதுசாக ஒரு கட்சிக்கு வர்றாங்க, புதுசாக அரசியலுக்கு வர்றாங்கன்றத குறைதான் பெரிய குறையாக சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் அதில் மாற்றம் இருக்கணும். புதுசாக வந்தவங்க வேகமாக மாற்றிக்கிறதுக்கு தலைமை உதவி செய்யணும். அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்கலாம். தலைமை என்ன செய்யணும்னா, அரசியலாக விஜிலண்ட்டாக இருந்து கட்சிக்கு வரக்கூடியவர்களை மாற்றி அமைக்கணும். நீங்கள் மாற்றி சக்தின்னு தானே ஆட்சிக்கு அரசியலுக்கு வர்றீங்க. அப்போ ஏற்கனவே ஆணவ கொலை உங்கள் ஆட்சியிலையும் நடக்கும். ஏற்கனவே ஆணவ கொலை செய்கிறவன் எல்லா கட்சியிலையும் இருக்கான், உங்கள் கட்சியிலையும் இருக்கான். அப்படின்னா இது என்ன மாற்றம்? மாதிரியாக எடுத்துக்கொண்டு உடனடியாக அதை சரி செய்வதற்கான தீர்மானங்களை தாவேகா கட்சி வெளியிடும். ஓகே, இதுக்கிடையில் நேற்று அந்த சட்டப்பேரவையில் சிபிஐஎம் தோழர் லதா அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு கொண்டு வந்திருந்தாங்க. மாநகர போக்குவரத்து கழகத்தில் நடத்துனர் நியமிப்பதற்கு உத்தரப்பிரதேசத்திலிருந்து சிந்தேரி மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நிறுவனத்துக்கு 250 பேரை ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு ஆணையம் வழங்கியிருக்கிறத உடனே ரத்து பண்ணணும் அப்படின்ற அவங்க ஒரு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
மாநகராட்சி போக்குவரத்து கழகங்களின் நடத்துனர்களை நியமிப்பதற்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சிந்தூரி மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் நிறுவனத்திற்கு 250 பேரை ஒப்பந்தம் அடிப்படையில் நியமிக்க தமிழக அரசு ஆணை வழங்கியிருப்பது உடனடியாக ரத்து செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து போக்குவரத்து துறையை நேரடியாக பணி நியமனம் செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். அதாவது அரசியல் கூட்டணி என்பது அரசியலாக அடகு வைக்கிறது கிடையாது. அரசியல் கூட்டணி என்பது என்னன்னா அது ஒரு தோழமையான போராட்ட உறவு. இல்லைன்னா ஒரே கட்சியாக ஜாயிண்ட் ஆகிட போகிறாங்க இடதுசாரிகள் இல்லையா. ஒரு தோழமையான போராட்ட உறவுன்றனால தான் அதுக்கு பேர் கூட்டு அணின்னு பேர் வைக்கிறாங்க, ஒரே கட்சின்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ தாவேக அரசு உத்தரப்பிரதேசிலேருந்து 250 கண்டக்டர் வேணும்னா, ஏன்னா அந்த நாட்டில் டாக்டர் தான் இல்லைன்னு சொன்னீங்க, அனிதாவுக்கு டாக்டர் ஆக தகுதி இல்லைன்னு சொன்னீங்க, ஏன்னா கண்டக்டர் ஆகுமா தகுதி இல்லைங்க இருக்கிற மக்களுக்கு. உத்தரப்பிரதேசத்துலேருந்து 250 பேரை கான்ட்ராக்டில் கொண்டு வந்து போடுவீங்கன்னா, இது நிர்வாக பணிகளுக்குள் முக்கியமாக தமிழர்களை நடத்துனர் அப்படின்னு சொன்னால் ஒரு 60 பேர் ஒரு தேசிய இனத்தை சேர்ந்த மக்கள், அவங்க தமிழர்கள், அவங்க அயல் மொழிக்காரங்களை, இதை ஒரு இந்திக்காரன் வந்து வழி நடத்துவான் அப்படின்னா நடத்துனர் வேலை அது, ரைட்டா. அப்போ வழி நடத்துவான் அவன் தான் எல்லாத்துக்கும். அந்த பேருந்தில் 60 பேருக்கும் பொறுப்புனா இது கேவலமாக இல்லையா, அது அயோக்கியத்தனமாக இல்லையா, சல்லித்தனமாக இல்லையா, சில்லறத்தனமாக இல்லையா? உங்களை எந்த வார்த்தையை கொண்டு அர்ச்சிக்கிறேன்னு எனக்கும் புரியலை, ரைட்டா. அப்போ கண்டக்டர் வேலைக்கு இங்கே ஆள் இல்லாமல் போயிட்டாங்களா? லட்சக்கணக்கான இளைஞர் வேலை இல்லாமல் இருக்கிறதுனால தானே கரப்பான் பூச்சி மாதிரியான போராட்டங்கள் வந்து இந்த நாட்டினுடைய கல்வி அமைச்சரவே மண்ணக்கவ வச்சாங்க. அதை தொடர்ந்து தானே இங்கே இடதுசாரிகளும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி போராட்டக்காரர்களும் எவ்வளோ பேர் இருக்கான்னு லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கீங்க. விட்டால் சிவப்பு சட்டை போடக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளோ இருக்கு. அப்போ இந்த பச்சை அயோக்கியத்தனமான ஒரு செயலுக்கு நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ வந்து தனி தீர்மானமாக கொண்டு வந்து எதிர்த்தாதான் உங்களுக்கு புரியுமா? ஏண்டா உங்களுக்கு உடம்புல ரத்தம் ஓடுதா சாக்கடை ஓடுதான்னு நான் கேட்குறேன். தமிழ் ரத்தம் தான் ஓடுதா? தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்களா? தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தான் தண்ணி கொடுக்குறீங்களா? தமிழ்நாட்டு விவசாயிக்கிட்ட தான் சோறு தின்றீங்களா? தமிழ்நாட்டு மண்ணில் தான் பயணப்படுறீங்களா? உங்களை எதை கொண்டே அடிக்கிறது? இதெல்லாம் பேசக்கூடிய விஷயமா? இப்போ இதுக்கு தனி தீர்மானம் கொண்டு வந்து அவை முன்னவர் அவர்களை, மாண்புமிகு முதல்வர் அவர்களை இப்படி கண்டக்டர் ஏண்டா வெக்கமா இல்லை, அசிங்கமா இல்லை, நல்லா வாயில் வந்துற போகுது எங்க அப்படி இதை தவிர சொல்றதுக்கு ஒன்று இல்லை சார். இது அவங்க கவன ஈர்ப்பு தீர்மானம் ரத்து செய்யணும்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. கோரிக்கை ஏற்று எதுவும் செயல்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி இருக்குதுங்க. செயல்படுறதுனா செருப்படி வாங்கணும், செயல்படுத்தணும், இல்லைன்னா செருப்படி தான் வாங்கணும். அந்த கண்டக்டர்களோடு சேர்ந்து உங்களுக்கும் செருப்படி தான் விழுகும். ஒழுங்காக வந்துட்டு இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு யார் வேணும், தமிழ்நாட்டு மக்கள் இளைஞர்கள்லாம் உனக்கு ஓட்டு போட்டிருக்கான்னா அவன் ஏற்கனவே 100 வருத்தத்திலையும் கவலையிலையும் மாற்ற வேணும்னு போட்டிருக்கிறான். நீ அதை கொண்டு வந்து அடுத்த தேசத்துக்காரன் இந்திக்காரனுக்கு தமிழ்நாட்டை அடகு வைக்கிற வேலை பார்ப்பேன்னா செருப்படி தான் விழுகும். இதை நம்ம எச்சரிக்கையாக சொல்ல வரும். ஓகே, இதற்கிடையில அதே சிபிஐஎம் தோழர் சண்முகம் அவர்கள் வந்து தமிழக தலைமைச் செயலாளரை வந்து மாற்றணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வச்சு ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில இந்த கோரிக்கையும் எப்படி புரிஞ்சது? தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் இருந்தாலும் ஏதோ பகாடைவான் அவர் என்ன வேலை பார்த்துருக்கிறாருன்னா, டெல்லியில போராட்டம் நடந்ததை தொடர்ந்து இங்க போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் கூட்டம் போட்டு இங்க போராடக்கூடிய மாணவர்களா யாருன்னு கண்காணிங்க. அதுல முக்கியமா இடதுசாரி மாணவர்கள், இடதுசாரி ஆட்கள், கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள், மாணவர்கள், இவங்களை கண்காணிக்கணும்னு சொல்லி அங்கே பேசப்பட்டதாக செய்தி வந்திருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே குஜிலியம்பாறையில் ஒரு தாசில்தார் அவன் எதுக்கு அந்த வேலையை பார்த்தான்னு தெரியல. அவன் ஆர்எஸ்எஸ்ல எதுவும் இருக்கிறானா? இதுக்காக தான் அந்த ஆர்எஸ்எஸ்காரனை பூரா கணக்கில் எடுத்து அவனை பூரா லிஸ்ட்டை போட்டு அவனை பூரா பேப்பரில் ஒட்டுங்கன்னு சொல்கிறான், காவல் நிலையத்தில் ஒட்டுங்கன்னு சொல்கிறான்.
எப்படி தாசில்தார் எப்படி இது ஒரு சுற்றறிக்கையை விடலாம்? ஏண்டா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற குற்றமாடா? சேப்பு சட்டை போட்டால் குற்றமாடா? அவன் பாட்டில் அறிக்கை விட்டுருக்கேன். என்ன தைரியம் எங்கேருந்து வந்துச்சு இது? அவன் மேலே தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு இப்போ, சரிங்களா? ஆனால் இந்த 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 சம்பவம் ஏன் நடக்குது? எப்படி நடக்க முடியும்? ஏண்டா இந்தியாவில் 100 ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் ஜனநாயக போராட்டங்களையும் வர்க்க போராட்டங்களையும் தேசிய போராட்டங்களையும் நடத்தின இயக்கம் இடதுசாரி இயக்கம். அமித்ஷாவையும் மோடியும் பாராளுமன்றத்தில் நிற்க வச்சு ஒரு எம்பி கேட்குறாரு, அது இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லி போராடின 4 RSS காரனை காட்டு, நான் அரசியல் வாழ்க்கையை விட்டு ஒதுங்கிறேன்னு சொல்றாரு. சரியா? மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட பிறகு தடையை ரிலீஸ் பண்ணும் போது வல்லபாய் பட்டேல் RSS இயக்கத்துக்கிட்ட வச்ச டிமாண்ட் என்ன தெரியுமா? இனிமேல் தேசிய கொடிக்கு சல்யூட் அடிப்போம்னு சொல்லி நீங்கள் வாக்குறுதி கொடுக்கணும். ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் தேசிய கொடியை அவமதித்து வந்திருக்கிறீர்கள், தேசிய கொடியை நீங்கள் வணங்கியதே கிடையாது, உங்களுடைய நிகழ்ச்சிகளில் ஏற்றுனது கிடையாது. அப்போ தேசிய கொடியை இவனுங்களை வணங்க சொல்லி உத்தரவு போடுற நிலைமை இருந்த நாடு இது. இவங்க இன்னைக்கு வந்துக்கிட்டு இடதுசாரிகளை கண்காணிங்கன்னு சொல்கிறான். நேதாஜி ஒரு இடதுசாரி, MN ராய் ஒரு இடதுசாரி, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இடதுசாரிகள் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க. ரைட்டா? அப்போ இடதுசாரிகளையும் இன்னைக்கு நீட்டுக்கு எதிராக போராடிய கரப்பான்பூச்சி மாணவர் இயக்க தோழர்களையும் கண்காணின்னு சொன்னால், அப்போ இந்த RSS காரங்களுக்கு என்ன புத்தி இருக்குன்னா, எப்பேற்பட்ட செயல்களையாவது செஞ்சு என்னமாவது செஞ்சு சனாதன அடிப்படையில் இந்த கல்வியை காப்பாற்றணும், நிலைநிறுத்தணும், ஏழைகளும் ஒடுக்கப்பட்ட மக்களும் உயர்கல்விக்கு பக்கம் போயிடக்கூடாது அப்படின்றதுல அவ்வளவு வன்மம் வெறின்றது தான் அது காட்டுது. அதுக்கு விஜய அரசு துணை போயிருக்கு. எப்படி அதிகார வர்க்கத்தில் RSS அஜெண்டாவுக்கு தன்னிச்சையாக ஒருத்தன் வேலை பார்த்தான், அப்போ இது தன்னிச்சையாக வேலை பார்த்ததா சொல்ல முடியாது. ஏன்? தலைமைச் செயலகத்தில் சிறப்பு தலைமைச் செயலாளர் கூட்டம் போட்டு சொல்லியிருக்காரு இவங்களெல்லாம் கண்காணிங்கன்னு. முதல்வர் போலீஸ் மந்திரி. அப்போ முதல்வருக்கு இதெல்லாம் தெரியாமல் லாலிபாப் சாப்பிட்டாரா? இல்லை ஸ்பைடர்மேன் பொம்மையில் வச்சு விளையாடினாரா? இல்லை கிச்சு கிச்சு தாம்பூலம் விளையாடினாரா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இடதுசாரிகளை கண்காணிங்கன்னு சொல்லுவாங்க, இந்த வேடிக்கை வர பார்த்துக்கிட்டு இருப்பார் அவரு. அல்ல இடதுசாரின்ற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியலையா? என்னதான் நடக்குது? இல்லை அதிகார வர்க்கம் இங்கே தனியார் செயல்படுதா? CPI MLA சுப்பராயன் கேட்டிருக்காரு, இங்கே அதிகார வர்க்கம் தனியார் செயல்படுதா? அப்போ என்னதான் நடக்குது சொல்லுங்கன்ட்டு இப்போ கேட்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது எப்பப்பெல்லாம் இது போன்ற போக்குகள் வருதுன்னு பார்க்கணும். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தோழர் என்று சொல்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லி திருச்சியில் போலீஸ் கமிஷனர் பேசினார். அன்னைக்கு பத்திரிகைகள் தினமலர் எழுதுச்சு, தோழர்னு சொல்றவர்களிடம் பெற்றோர்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகுதான் தொடர்ந்து என்ன வந்துச்சுன்னா, RSS காரங்க பக்கம் பெண் பிள்ளைகள் எச்சரிக்கையா இருங்க, RSS காரர்களிடம் பாஜக காரர்களும் பெண் பிள்ளைகளும் இளைஞர்களும் மாணவர்களும் எச்சரிக்கையா இருங்கன்ற பிரச்சாரம் அதுக்கு பிறகுதான் எடுக்கப்பட்டது. அப்ப அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது எடப்பாடி தான் ஆட்சியில் இருக்கார். ரைட்டா? ஒன்றியத்தில் யார் இருக்கா? இதே பாஜக இருக்கு. ஒன்றியத்தை ஆதரித்து எடப்பாடி இருந்ததுனால தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு சாவடி வாங்கி தோத்து போனார். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார். ரைட்டா? அப்போ பெரிய ஆட்சி மாற்றம் இங்கே பிஜேபிக்கு எதிராக தான் நடந்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து. எனவே ஆட்சியாளர்களை எச்சரிக்க விரும்புகிறோம் நாம். இது போன்ற அடிப்படை உரிமை, அரசியல் உரிமை, ஒரு போராட்டம் என்பது இடதுசாரியாக மட்டும் இல்லை, வலதுசாரியாக கூட இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுடைய சொந்த நியாயங்களுக்காக போராடுற உரிமை இருக்குது. நீ போராடுறவனை பூரா கணக்கெடுன்னு சொன்னீங்கன்னா அது அரசியல் சாசன உரிமைகளுக்கு எதிரானது, அடிப்படை உரிமைக்கு எதிரானது.
ரைட்டா? ஒரு அரசை எதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறோம்? இங்க இருக்கிற சொத்துக்களை வளங்களை மக்களுக்கு பகிர்ந்தளிக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறோம். கல்வியை மருத்துவத்தை பகிர்ந்தளிக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நீங்க போற போக்குல போராடுறவனுக்கு பூரா உள்ள தள்ளுறதுக்காக உங்களை தேர்ந்தெடுக்கல என்பதை எச்சரிக்கையாகவும் மக்கள் போராடக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இந்த மாதிரி விஷயங்களை எதுக்கணும்னு உங்கள் கூர்மையான விமர்சனங்களை அப்படியே அறக்கழகத்தின் பார்வையாளர்களுக்கு விட்டு விடுகிறேன். இந்த அறக்கழகத்திற்காக இவ்வளோ நீண்ட நேரம் ஒதுக்கிறதுக்கு நன்றி சார். நன்றி.